ஹாய் வணக்கம். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா 10th பசங்க 10th பப்ளிக் எழுத போகிற பசங்களோட கஷ்டத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நானும் 10th தான் படிக்கிறேன். அதனால என் கஷ்டத்தை சொன்னால் என்ன மாதிரி உள்ள பசங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்களே. இது என்னத்தை இப்போ தெரிஞ்சிருக்கும்னா அதான் சொல்லிட்டேன், தெரிஞ்சிருக்கும். இப்போ 10th பசங்க இந்த பப்ளிக் வர வரையும் இந்த சொந்தக்காரங்க கிட்டேருந்து எப்படா இவங்கள்ட்ட தப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இப்போ உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோ, ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களோ என்னமோ ஒன்று, அதுக்கெல்லாம் கூட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரனாலும் பரவாயில்ல, ஒரு ஃபோன் அடிச்சு எப்படி இருக்காங்க அப்படின்னு கூட ஒரு ஃபோன் வராது, ஒரு எஸ்எம்எஸ் வராது. ஆனால் பப்ளிக் அந்த பொண்ணு அவங்க வீட்டில் உள்ள பசங்க யாராவது பப்ளிக் எழுதுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு, முக்கியமாக 10th 12th கூட கிடையாது, 10th எழுதுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, ஃபோனு வந்துடும், வருசெல்லாம் வரும். பொண்ணு ஒழுங்கா படிக்க வை, பையனை ஒழுங்கா படிக்க வை, படிப்பு தான் வாழ்க்கை, படிப்பு தான் வாழ்க்கை, இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர அவங்க எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பிள்ளைகிட்ட போய் இப்படிலாம் நம்ம சொன்னா அதுக்கும் கேட்டு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. இது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த பசங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உன்னை ஒழுங்கா படிக்க வைக்கணும், ஒழுங்கா படிக்க வைக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க. நீ படிச்சே ஆகணும், நீ மார்க் எடுக்கலாம், நீ எனக்கு மானம் போயிடும், நான் ஏதாவது பண்ணிப்பேன், அப்படி இப்படிலாம் மிரட்டுற ஆளுங்க இருக்காங்க. எங்க வீட்டில் அதெல்லாம் கிடையாது, ஆனாலும் மிரட்டுற ஆளுங்க இருக்கதான் செய்வாங்க. அது மாதிரி இப்போ உங்களை விட்டா படிச்சிருவீங்க இல்ல? விட்டா ஃப்ரீயா விட்டா படிச்சிருவோம். ஆனா நீங்க ரொம்ப இந்த தடையில படி 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 நல்லது தானங்க சொல்றோம், அதுக்கு என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? நல்லது சொல்லலாம், அளவுக்கு மேல சொன்னா எங்களுக்கு கேக்குறது காதுல இருந்து ரத்தம் வந்துரும். இதெல்லாம் அளவுக்கு இருக்கு. ஏங்க 10ஆம் வகுப்பு படிப்பு ரொம்ப முக்கியமானது. அதனால நீங்க நல்லா படிக்கணும், சொந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸுங்கள் நட்பு வட்டாரங்கள் அக்க பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க. இவ்வளவு வருத்தப்பட்டு சொல்றீங்க, ஃபீல் பண்றீங்க நீங்க? ஒரு வாட்டி சொன்னா வரால, ரெண்டு வாட்டி சொன்னா வரால. சரி, நாங்க சொல்லாம இருந்துட்டா நீங்க படிச்சிருவீங்களா? அப்போ சொல்லாம இருந்து அது சொல்லலாம், படிப்போம், சொல்லலாம், சூப்பரா படிச்சிருவோம், சொல்லலாம். ஒரு அளவுக்கு மேல போனா கேக்குற எங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீங்க எல்லாம் படிங்கன்னு கூட சொல்லக்கூடாது, 10வது நல்லா படி, 10வது நல்லா படி, பார்த்து படின்னு சொல்லக்கூடாது உங்களை, அதான் பிரச்சனை உங்களுக்கு. சொல்லலாம், எல்லாரும் தலையில எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த யார் என்னமோ சும்மா அப்பாவுக்கு பேசுறதுல தான் போயிருப்பாங்க, அவங்க கூட சொல்லிட்டு போவாங்க. அது மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க. சொல்றதை பத்தி பேசல, ஒரு பிள்ளைக்கு ஒரு அளவுக்கு மேல சொல்லக்கூடாது. ஏங்க உங்களை பேட்டி எடுக்க முடியாதுங்க, தயவுசெய்து நிறுத்துங்க. நீங்க உங்களுமே எப்பா இவங்க சொந்தக்காரவங்க, அந்த 10வது பிள்ளை படிக்கிற பிள்ளைங்களை யாரும் எதுவும் சொல்லாதீங்கப்பா, அவங்களே படிப்பாங்க. இவர் ரொம்ப ஃபீல் பண்றாருங்க இவரு. ஒரு அளவுக்கு மேல முடியல. ஏங்க ஒரு அளவுக்கு மேல முடியல, அதானே உங்க பிரச்சனை தெரியுதுங்க. இனிமே பிரஷரை விட இந்த சொந்தக்காரங்க கொடுக்குற பிரஷர் தான் ஏங்க விடுங்க, இனிமே சொல்ல மாட்டாங்க யாரும். என்ன அநியாயம்.